Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன்னா கோல்டன் மில்க் ரெசிபி தான். இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ கோல்டு, காஃபு, ஃபீவர், கண்டினியூவஸாக தலைவலி இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்ருக்கு. கண்டினியூவஸாக இந்த மாதிரி கோல்டு காஃப் இருக்கிறவங்க இந்த மில்கை தொடர்ந்து ஒரு 5 days to 6 days குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரிலீஃப் இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க இந்த மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 inch அளவு பச்சை மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் 2 inch அளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள், இஞ்சி ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவிக்கலாம். ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு பால் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாகி கொதித்து வரணும். இந்த கோல்டன் மில்க் நம்ம ஃபீவரு, கோல்டு, காஃபு இல்லை தலைவலி இந்த மாதிரி இருந்தால் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. வாரத்தில் 2-3 முறை நீங்கள் கண்டினியூஸாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த கோல்டன் மில்க்கு. பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் மஞ்சளையும் இதோட சேர்த்துக்கலாம். சில டைம் கோல்டு காஃப் இருந்தால் நமக்கு தொண்டை வலி அதிகமாக இருக்கும், தொண்டை கரகரப்பாக இருக்கும். அந்த பிரச்சனை கூட இந்த மஞ்சள் நம்ம சேர்த்துக்கிறதுனால சரியாயிடும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட படிப்படியாக அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நமக்கு. இஞ்சியும் அதே மாதிரி தாங்க, தலைவலி, உடம்பு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். டைஜஷன் ப்ராப்ளமையும் சரி பண்ணிடும் நமக்கு. கோல்டுக்கு காஃபுக்குமே ஜிஞ்சருமே ரொம்ப நல்லது. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சளோட பலனே நமக்கு பெப்பர் பவுடர் சேர்க்கும் போது தான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக மட்டும் கிடையாதுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு சரியாயிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாலை. இந்த பால் குடிக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. நம்ம பச்சையாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம், துருவி பட்டைத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் குடிக்கும்போது. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பால். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பியூர் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம குடிக்கும்போது நல்ல ஒரு இதமாக இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பியூர் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப சூடாக எடுத்துக்க வேணாம், ஆற வச்சுட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கணுங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். சூடு ஆறிடுச்சு, லைட்டாக வெதுன்னு இருக்குது. நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். இந்த கோல்டன் மில்க் ட்ரிங்க்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.